பேனாவை கொண்டு இன்சுலின் ஊசி போடுவதெப்படி? என் காலை பொழுதுகள் உண்மையில் பெரும்பாலும் என் மற்ற நண்பர்களோடது போலவே இருக்கும். ஒரே ஒரு வித்தியாசம். எழுந்திரு பெட்டி, விதி உன்னை அழைக்கிறது. ஒரு பிரமாதமான, உண்மையிலேயே அற்புதமான சாகசம் உங்கள் நீண்ட கால விசுவாசமான துணையுடன். சீக்கிரமா முடிங்க. பெனி பேனா. டடா! இன்னைக்கு எப்படி இருக்கீங்க பெட்டி? நான் பிரமாதமா இருக்கேன் பெனி. உங்க இன்சுலின் ஊசி போட்டுக்க தயாரா இருக்கீங்களா? நீங்க தயார்னா நானும் தயார். என் உடல் இன்சுலின் உற்பத்தி செய்யலங்கிறதால நான் அதை ஊசி மூலம் செலுத்த வேண்டியிருக்கு. வாங்க போகலாம். சரிம்மா, நீங்க எந்த இன்சுலினை பயன்படுத்துறீங்க அப்படிங்கறத பொறுத்து சாப்பிடுவதற்கு முன் 20 முதல் 30 நிமிடங்கள் வரை காத்திருக்க வேண்டியிருக்கலாம். அதனால நீங்க இன்சுலின் எடுக்கிறதுக்கு முன்னால உங்க உணவு பழக்கத்தை பற்றி யோசிச்சு பாருங்க. சரி, இப்ப நான் தயாரா இருக்கேன். இன்சுலின் ஊசி போடுவதற்கான வழிமுறைகள் இதோ. படிநிலை 1, நீங்க சுத்தமா இருக்கணும். முதல்ல நான் சோப்பு போட்டு கைகளை கழுவுறேன். என் தோல் அழுக்கா இருந்தா நான் எங்க ஊசி போடுறது? சோப்பு மற்றும் தண்ணீர் போட்டு சுத்தம் செய்வேன் அல்லது ஆல்கோல் போட்டு துடைப்பேன். படிநிலை 2, உங்கள் பொருட்களை தயார் செய்யவும். அப்புறம் என்னோட எல்லா பொருட்களையும் நான் தயார் செய்யறேன். நான் எப்போதும் பேனா லேபிள சரி பார்த்து அந்த பேனாவில எனக்கு தேவையான இன்சுலின் வகை இருக்குங்கிறத உறுதிப்படுத்திப்பேன். படிநிலை 3, ஊசியை தயார் செய்யவும். பல வகை இன்சுலின் இருக்கு. என்ன மாதிரி நீங்களும் மங்கலான இன்சுலின் வகை பயன்படுத்தினா ஊசி போடுறதுக்கு முன்னால அதை நல்லா கலக்கணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இன்சுலினை கலக்கிறதுக்கு நான் பேனாவை மெதுவா என் கைகளுக்கு இடையில 10 முறை முன்னும் பின்னுமா உருட்டுவேன். அதுக்கப்புறமா நான் பேனாவை மெதுவா 10 முறை மேலும் கீழும் நகர்த்துவேன். இது இன்சுலின் சமமாக வெண்மையாகவும் மங்கலாகவும் இருக்கிறத உறுதிப்படுத்தும். போதும் பெட்டி, எனக்கு தலை சுத்துது. இப்போ பேனால ஒரு புது ஊசியை நான் இணைக்க போறேன். பேனாவுக்குள்ள காற்று புகுந்து விடல என்பதை உறுதி செய்யணும். அதனால நான் என் விரலால கண்ணாடிய மெதுவா சில முறை தட்டுறேன். அப்புறம் நான் டோஸ் செலக்டரை 2 அலகுகளுக்கு திருப்பி வச்ச காற்ற வெளியே தள்ளுறேன். மருந்தளவு 0 அமைக்கப்பட்டுள்ளதான்னு நான் சரி பாக்குறேன். அப்புறம் என் மருத்துவருடன் நான் ஒப்புக்கொண்ட அளவு அமைச்சுக்கிறேன். படிநிலை 4, இன்சுலின் ஊசி போடுங்க. இது பயங்கரமா தோணலாம், ஆனா உண்மையில அது அப்படி இல்ல. ஊசியோட அளவு ரொம்ப சின்னதாவும் மெலிசாவும் இருப்பதால ரொம்ப வலிக்காது. இன்சுலின் ஊசி போடுறது ரொம்ப சுலபம். தொப்புளுக்கு ரொம்ப பக்கத்துல இல்லாம நான் ஊசியை என் தோலுக்குள்ள செலுத்தி அப்புறம் புஷ் பட்டனை முழுவதுமா அழுத்துறேன். ஊசி போட்ட பிறகு ஊசியை மீண்டும் வெளியே எடுக்கிறதுக்கு முன்னால நான் மெதுவா 6 வரை எண்ணுவேன். அருமை பெட்டி. ஊசிய வயித்துல தான் போடணும்னு இல்ல, இது மேல் கை, பிட்டம், அப்புறம் மேல் கால்ல கூட போடலாம். ஞாபகம் இருக்கட்டும், என்னை எப்படி பயன்படுத்துவதுன்னு உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நீங்க எப்போ உங்க மருத்துவரிடமோ பெற்றோரிடமோ ஆலோசனை கேட்கலாம். படிநிலை 5, சுத்தம் செய்தல். ஊசி போட்ட பிறகு நான் ஊசியை அகற்றி ஒரு ஜாடியில வைக்கிறேன். அப்புறம் ஜாடி நிரம்பியவுடன் அதை நான் மருத்துவமனையில திருப்பி கொடுத்துருவேன். அப்புறம் நான் பேனா மூடி எடுத்து மறுபடியும் பேனாவில வைப்பேன். என்ன கவனமா கையாண்டதுக்கு நன்றி பெட்டி. உதவிக்கு நன்றி பெனி, நீ நல்ல தோழி. பேனா நண்பர். நல்லா இருக்கு பெட்டி. இப்ப நான் பேனாவை அரை வைப்பு நிலையில ஒரு சுத்தமான இடத்துல வைக்கிறேன், என் அடுத்த ஊசி போடுற வரைக்கும். இல்லனா இது ரொம்ப சின்னதா சுலபமா எடுத்துட்டு போற மாதிரி இருக்கிறதால நான் அதை என்னுடன் எடுத்துட்டு போகலாம். சரி, இப்ப நான் செய்ய வேண்டியதெல்லாம் சாப்பிடுற வரைக்கும் காத்திருப்பதுதான். இது பார்க்க சிக்கலா இருக்க மாதிரி தோணலாம், ஆனா உண்மையில நீங்க இதை ஒரு சில முறை செஞ்சதும் ரொம்ப சுலபமாயிடும். பெட்டி, எவ்வளவு இன்சுலின் எடுக்கணும்னு உனக்கு எப்படி தெரியும்?